ஹாய் கைஸ், இப்போ கரெக்டாக மணி 11:41 ஆகுதுங்க. நம்மளுக்கு திடீர்னு ஒரு கேக் ஆர்டர் வேறு வந்துருச்சுங்க. திடீர்னு சொல்லணும்னு இல்லை, இது வந்து அவங்க 2 டேஸ் முன்னாடியே நம்மள்ட்ட ப்ரீ புக்கிங்கும் பண்ணிட்டாங்கங்க. பிளாக் ஃபாரஸ்ட் ஃப்ளேவர்டில் நீங்களே ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பர்த்டே கேக்னும் அவங்க சொல்லிட்டாங்கங்க. ஃபஸ்ட்டு பர்த்டேங்கிறப்ப நம்ம எப்படிங்க சிம்பிளாக பண்ண முடியும்? சரின்னு சொல்லிட்டு நாங்களே நல்லா லுக் வைஸ் நல்லா கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 டயரில் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த கேக் எத்தனை கேஜின்னு பார்த்தா 3 கேஜிங்க. அதுக்காக தான் நான் 3 டயரில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கஸ்டமர் வந்து ஃபோட்டோ கேக் தான் சொல்லியிருந்தாங்கங்க. மேலே மட்டும் பேபியோட ஃபோட்டோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் போயிட்டு நான் போய் பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்து ஃபைனலாக டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. இந்த ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் கூட பெருசாக தெரியலைங்க. அதை ஒட்ட வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நானும் என் ஹஸ்பண்டும் நான் ஒரு பக்கம் கட் பண்ணேன், ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் கட் பண்ண செஞ்சிட்டோங்க. அதுக்கப்புறம் நானாக தாங்க இந்த மிக்கி மவுஸ் தீமே செலக்ட் பண்ணேன். கஸ்டமர் வந்து இந்த தீம்னு எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பர்த்டேங்கிறப்ப மிக்கி மவுஸ் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு என்னோடய கெஸ்ஸிங்கில் நான் பண்ணேன். லாஸ்ட்டில் பார்த்தா அவங்களோட டெக்கரேஷனுக்கும் நம்ம பண்ண கேக்குக்கும் செமையாக மேட்ச் ஆகிடுச்சுங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நம்ம வந்து ஸ்டால் போட்டிருக்கிறோங்கிறது நிறையா பேருக்கு தெரியும். அது என்னன்னா நம்மளோட ஸ்டாலோட டைமிங் வந்து 5:30 to ஒரு 7 o'clock தாங்க. நிறையா பேர் வந்து 7 o'clock மேலே வரீங்க. நம்ம வந்து ஸ்டாலே எடுத்து வச்சிடுறோம். அந்த டைமிங்கில் வந்து ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறீங்க. அந்த டைமில் எல்லாமே சேல் ஆகிடுங்க. நம்மள்ட்ட பேலன்ஸ் மீறுதுன்ட்டு எதுவுமே கிடையாது. எல்லாமே சேல் பண்ணிட்டு தான் நம்ம வரோம். சப்போஸ்டு நம்ம ஸ்டாலை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 5:30 to 7 o'clock வாங்குங்க. நம்மளோட ஸ்டால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா உழவர் சந்தை பக்கத்தில் ஆர்வி பாய்ஸ் ஸ்கூல் கிட்ட தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஏதாச்சும் கேட்கலாம் வேணால் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஹோம்மேடாக தான் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணுறது இல்லைங்க. ஸோ அதனால் நீங்களும் பயப்படாமல் வாங்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பண்ணுங்க. வாட்சிங் பெல் அடிச்சுக்கோங்க.